லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், நானே பண்ணிடுறேன். அது எவ்வளவு சிரமமான காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க சார். கல்யாண நாள் வேற நெருங்கிட்டு இருக்கு. பணம் இல்லைன்னா பல சிக்கல்ல மாட்டிப்போம் சார். கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். என்னம்மா புரியாம பேசுற? இது என்ன நம்ம வீட்டு வேலையா? கவர்மெண்ட் வேலை. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ள வேலையை முடிக்கணும். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. சரி, நான் போனை வைக்கிறேன். சார் தெய்வம் இல்லை மேலே தாயே. அம்மா, உங்க மக முதல் தடவையா ஒரு தப்பு பண்ண போறேம்மா. நம்ம குடும்பத்துக்கு வந்த நிலைமைய பாத்தீங்களா? நீங்க எங்க கூட இருந்திருந்தா கூட நீங்களும் இதை தம்மா பண்ணிருப்பீங்க. கல்யாண பொண்ணு எங்க நகையை அடகு வச்சா சபையில அது தப்பாயிரும். அப்பச்சிக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடம் ஆயிரும். அதனாலதான் அம்மா நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க என்ன எப்பவுமே தப்பா எடுத்துக்க மாட்டிய. நீங்க இருந்திருந்தா கூட இதுதான் உங்க முடிவா இருந்திருக்கும். உங்க பொண்ணோட கல்யாணம் உங்க நகையை அடகு வச்சு வர காசுல தான் நடக்குதுன்னா அது கூட உங்க ஆசீர்வாதமா நான் எடுத்துக்கிறேம்மா. உங்க நினைப்பு எனக்கு எப்பவுமே ஆறுதலா இருக்கும்மா. கண்டிப்பா நான் இதை சீக்கிரமா மீட்டு பத்திரமா வச்சுக்குவேன். இந்த நகை தான் நம்ம குடும்பத்தோட பொக்கிஷம். ஐயா வாங்கம்மா, உட்காருங்க. சொல்லுமா, என்ன வேணும்? ஐயா, எனக்கு வட்டிக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஏம்மா, வயசு பிள்ளையா இருக்க, வட்டிக்கு காசு கேட்குற? உன்னை எங்கேயோ பார்த்தமா இருக்க. ஆமா, யார் நீ? எங்க இருந்து வர? நான் கானாடு காத்தால இருந்து வரேன். ஃபைனான்ஸ் கம்பெனி சிதம்பரத்தோட மக. சிதம்பரம் மகளா? அதுதான், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஏம்மா, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் உங்க அப்பா கிட்ட வட்டிக்கு காசு வாங்குவாங்க. நீ என்னடானா அவர் பொண்ணு என்கிட்ட வட்டிக்கு காசு வாங்க வந்திருக்க? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? அது வந்து அப்பச்சியோட
கூட பேங்க்ல இருந்து எடுக்க முடியல ஐயா. அப்புச்சியோட உடம்பு வேற சரியில்லாம இருக்கு. இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால வீட்ல இப்போதைக்கு எதுவுமே சரி பண்ண முடியாம இருக்கு. வீட்ல வேற 1க்கு 2 கல்யாணம் வச்சிருக்கோம். சுத்தமா பணம் இல்லாம எந்த வேலையுமே ஆரம்பிக்க முடியல. ரொம்ப சிரமமா இருக்கு. சரிம்மா, உனக்கு எம்புட்டு பணம் வேணும்? ஒரு 15 லட்சம். என்னம்மா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா சொல்ற? சரி, சிதம்பரத்தோட பொண்ணா இருந்தாலும் பெரிய தொகையா இருக்கிறதுனால டாக்குமெண்ட் நகை ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? ஐயா எப்படியாவது முயற்சி பண்ணுங்க ஐயா. நான் என் அம்மாவோட பழைய நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரி, உங்க அப்பா கணக்கு முடங்கின விஷயம்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம கடைக்கு கணக்கு பார்க்குற ஆடிட்டர் தான் உங்க அப்பாவுக்கு கணக்கு பார்க்குறாரு. என்னதான் பேங்க் கணக்கு முடங்கியிருந்தாலும் கையில காசு வச்சிருப்பாரு. ஆஹா, வீட்ல பணம் எதுவும் இல்ல. எல்லாமே பேங்க்ல தான் இருக்கு. அதாங்க ஐயா இப்போ சிரமம். எப்படியாவது இந்த நகையை வச்சு பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா தரமா. பெரிய குடும்பம், பேங்க் கணக்கு முடங்கினால இப்படி ஆயிடுச்சு. சொல்லு பழனி. முருகேசனை 4 தட்டு தட்டி சொல்ற விதமா சொல்லிட்டேன். இன்னும் 2 நாள் உங்க பணம் தேடி வந்துடும். ரொம்ப நல்லதுப்பா. பணத்தை வாங்கிட்டு இந்த அந்தான்னு 2 வருஷமா இழுத்தடிக்கிறான். அதான் சொல்றவங்க சொன்னாதான் கேட்குறாங்க. சரிண்ணே, நான் வச்சிடறேன். ஐயா பழனி, ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணே. நம்ம சிதம்பரம் ஐயா இருக்கார்ல, அதான் உன் வருங்கால மாமனாரு. அதாவது அவர் கணக்கு வழக்கில் ஏதோ கோளாறாகி இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வந்து வங்கி கணக்கை முடக்கிட்டாங்களாம். என்னென்ன சொல்ற? கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு வீட்டில் காசு எதுவும் இல்லாம அவங்க அம்மா நகையை அடகு வச்சு அவங்க பொண்ணு வந்து காசு வாங்கிட்டு போகுது. நம்ம கடைக்கு ஆடிட்டிங் பார்க்குறவர் தான் அவருக்கும் ஆடிட்டிங் பார்க்குறாரு. அக்கௌண்ட் லாக் ஆன மேட்டர்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல. சரிண்ணே, நான் என்னன்னு பார்க்குறேன். சரிப்பா, அப்பப்ப கடை பக்கம் வந்துட்டு போ. அவசியம் வரண்ணே, வச்சிடறேன். விஷயம் கேள்விப்பட்டியா? சிதம்பரம் இன்கம் டேக்ஸ் பிரச்சனையில மாட்டி அவர் பேங்க் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்களாமா. கல்யாண செலவுக்கே காசு இல்லாம அவங்க பொண்ணு அமுதா நமக்கு தெரிஞ்ச அடகு கடையில நகையை வச்சு பணத்தை வாங்கிட்டு போதான்.
என்னென்ன சொல்ற? அந்த நல்ல மனுஷனுக்கா இப்படி ஒரு கஷ்டம்? ரொம்ப நேர்மையான ஆளாச்சே. அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. சொல்லுங்க. சிதம்பரம், என்னைய அவமானப்படுத்தின உனக்கு இருக்குதியா? உடனே வா. வந்துடுறேன். வடிவேலு, காரைக்குடி வரையும் போறேன், நீ வரியா? இல்லண்ணே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் சாயந்தரம் வீட்டுல வந்து பாக்குறேன். நீங்க கிளம்புங்க. சரி, நான் போயிட்டு வரேன். சிதம்பரம், நானாவது சொந்த வீட்டுல தான் திருடினேன். ஆனா நீ இன்கம் டாக்ஸே ஏமாத்தி கவர்மெண்டே ஆட்டையை போட்டிருக்கல நீ. கல்யாணத்தை முடிச்சு மகளை மாமியார் வீட்டுக்கு அனுப்ப போறியா நீ? அதுக்கு முன்னாடி உன்னை நான் மாமியார் வீட்டுக்கு அனுப்புறேன்டா டேய். நம்ம மாப்பிள்ள தனபாலு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல தானே வேலை செய்யறான். அவனுக்கு போன போடுவோம். ஆனா எனக்கு இந்த சன்மான கின்மானம் எல்லாம் எதுவுமே வேணாம்ப்பா. நாடு நல்லா இருந்தா நமக்கு அது போதும்பா. இங்க பாரு, எனக்கு இந்த புகார் பண்ற நம்பர் இருக்குல்ல, டக்குன்னு மெசேஜ் பண்ணி விடு. ஆதாரம் எல்லாமே எதையும் உளறி கொட்டாதரா, அப்புறம் உன்ன தூக்கிடுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ நம்பரை மட்டும் மெசேஜ் அனுப்பிவிடு. சிதம்பரம், உன்னை ஒரு வழி பண்றேன்டா. ஹலோ, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ். என்ன சார் நடக்குது நம்ம நாட்டுல? 5-10 திருடுறவனுங்கள அடியோ அடின்னு அடிக்கிறீங்க. ஒரு கவர்மெண்டே ஏமாத்துறவன எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கீங்களே. இதெல்லாம் முறையா? அடுக்குமா சொல்லுங்க. சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுதானே சார்? முதல்ல நீ யாரு? யார பத்தி சொல்ற? சார், நான் யாருங்கிறது முக்கியம் கிடையாது. நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். அதை மட்டும் காது கொடுத்து கேளுங்க. சுத்தி வளைக்காம மேட்ருக்கு வாங்க. ஹலோ மிஸ்டர், நீங்க சொல்ற ஆளோட கணக்க வழக்க போன வாரமே முடக்கியாச்சு. கணக்க முடக்கிட்டா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சுங்களா? அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் வர வாரம் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாண வேலையெல்லாம் காரைக்குடிய திரும்பி பாக்குற மாதிரி ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு. பல லட்சங்கள்லாம் விளையாடுது சார். கணக்க முடக்கினதுக்கு அப்புறம் இம்புட்டு காசு எங்க இருந்து வந்துச்சு? உங்க டீலிங்கே சரியில்லையே. நீங்க பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? சீப்ப ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காதுங்கிற கதையால இருக்கு. களத்துல இறங்கி அவரை புடிச்சு ஜெயில போடுங்க சார். அப்போதானே முறையா வரி கட்டுற எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து முறையான ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் கிடையாது. நான் போனை வச்சுட்டேங்களா சார்? கொளுத்தி போட்டாச்சு. எப்படி எரியுதுன்னு மட்டும் பாரு சிதம்பரம். என்ன மாமா, எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க சாயங்காலம் வந்துருவாங்க. நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்மா. கல்யாண பொண்ணு ஓடி ஆடி வேலை பார்த்தா நல்லா இருக்காது. இளங்கோ எங்கம்மா? அது அது வந்து மாமா, ஏதோ கடை வேலையா அவசரமா வெளியில போயிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வரப்போறாங்க. இவன் கடையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பொறுப்பே இல்லாம இருக்கு. அப்புச்சி, நீங்க எதுக்கு இப்போ தேவையில்லாம கோவப்படுறீங்க? அண்ணன் எல்லா வேலையையும் சரியாதான் பண்ணிட்டு இருக்கு.
நீங்க கவலைப்படாதீ அப்புச்சி. சரிதா. நாகு, நீ போய் வேலையை பாருமா. அப்புச்சி கொடுங்க அப்புச்சி. ம். நீங்க படுங்க. படுத்துக்கோங்க. மேடம் இந்த வீடு தான் இந்த வீடு தானா? இந்த வீடு தானே? சரியா விசாரிச்சீங்களா? கரெக்டா விசாரிச்சீங்களா? சரி வாங்க. ஏமா இது சிதம்பரம் வீடாம்மா? ஆமா. எங்கம்மா அவரு? எங்கம்மா அவரு? வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம். நீங்களா யாரு? நாங்க வருமான வரித்துறையில இருந்து வந்திருக்கோம். ஏங்க யாருங்க நீங்க? ஏம்மா நாங்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து வரோம்மா. நீங்க வரி ஏய்ப்பு பண்ண விஷயத்துல பேங்க் அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் தாண்டி இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட பணம் புழங்குறதா கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். சார், அதெல்லாம் எங்க அம்மாவோட பரம்பரை நகையை அடமானம் வச்சு கொண்டு வந்தது. அதுக்கும் எங்க அப்புச்சி கணக்கு வழக்குக்கும் சம்பந்தமே இல்ல. வேணும்னா நான் அடமானம் வச்ச ரசீது கூட இருக்கு. இந்த கதைலாம் எனக்கு வேணாம். இந்த வரி ஏய்ப்பு பண்ணிருக்கிற கேஸ்ல நாங்க அவரை தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எங்கம்மா அந்த சிதம்பரம்? வர சொல்லுங்கம்மா அவரை. மேடம், இது எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் தான். ஏய் என்னடி உங்க அண்ணனை போட்டு கொடுத்துட்டு இருக்க? ஐயோ அண்ணமண்டி, அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. இங்க பாருங்க, என் அப்புச்சி ரொம்ப நேர்மையா கௌரவமா தொழில் பண்றவங்க. ஊருக்குள்ள பெரிய மனுஷங்க இப்படித்தான் தப்ப மத்தவங்க பேர்ல வச்சுட்டு நல்ல பேரோட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உன்கிட்ட என்னமா பேச்சு? சார், அந்த ஆள் எங்க இருக்கான்னு பாத்து. நீ சொல்றதை கேட்கறதுக்கு நான் வரல. ஒழுங்கா வழிய விடு. வேண்டாம் சார். இத பாருமா, பிரச்சனை பண்ணாதம்மா. சொன்னா கேளுமா, வழிய விடுமா. இத பாருமா, சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ண விடல. விஷயம் பெருசா போயிடுமா, பாத்துக்குங்க. மேடம், மேடம், என் அப்புச்சிக்கு போன வாரம் தான் உடம்பு சரியில்லாம போய் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வந்தாரு. இந்த விஷயம் எல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாது மேடம். அதிர்ச்சியான எந்த விஷயமும் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தெரிஞ்சா அவரு உயிருக்கே ஆபத்தாயிரும் மேடம். இத பாருமா, வரி ஏய்ப்புல கைது பண்ண வர எல்லா பெரிய மனுஷங்களும் ஆடுற நாடகம் தான். இதெல்லாம் நாங்க நிறைய பாத்துட்டோம். சார், நீங்க போங்க சார். சார், 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 வேண்டாம் சார். சார், அம்மா என்ன தயவு செஞ்சு வேலை செய்ய விடுமா. ப்ளீஸ்மா, சொன்னா கேளுமா. கேட்டுக்கிறேன் சார். இல்லம்மா, தள்ளுமா, என்ன வேலை செய்ய விடுமா. மேடம், மேடம் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் மேடம். நான் எதுவுமே போய் சொல்லல. நான் உண்மையத்தான் சொல்றேன். அதெல்லாம் முடியாதுமா. எங்கம்மா அவரு? அவரை வர சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷம். அமுதா, என்னங்க மேடம்? மேடம், இது ஃபுல்லா செக் பண்ணுங்க.
நிலைமையில அரெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் ஆச்சுன்னா நமக்கு தான் மேடம் ரிஸ்க்கு. இந்த பாருமா, அவர் பண்ண கோல்மாலுக்கு நாங்க அவரை தான் அரெஸ்ட் பண்ணணும். ஆனா எங்களுக்கும் அவரை அரெஸ்ட் பண்றதுல ரிஸ்க் இருக்கு. கரண்ட் அக்கவுண்ட் ஹோல்டர் உங்க அண்ணன் தான். அவர் எங்கம்மா? மேடம் மேடம் அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு மேடம். அவரு தொழிலுக்கு ரொம்ப புதுசு, அதான் தெரியாம ஏதாவது தப்பு நடந்திருக்கும் மேடம். அது எல்லாமே ஆடிட்டர் சரி பண்ணுவாருன்னு நினைச்சு இது நடந்திருக்கும் மேடம். அவர் தொழிலுக்கு புதுசு பழசு இதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லாத விஷயம். எங்கம்மா அவரு? கூப்பிடுங்கம்மா அவரை. அண்ணன் கணக்கு வழக்கு சரி பண்ற விஷயத்துக்காக தான் வெளியே போயிருக்கா. இத பாருமா, காத்திருந்து நாங்க அவரை கூட்டு போய் நாங்க ஒண்ணும் விருது கொடுக்க வரல. இப்ப எங்களுக்கு வேற வழியே இல்ல. உங்க அப்பச்சியை கூட்டு போய் தான் ஆகணும்.